ஹிமாச்சலில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி இன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. மீண்டும் நாளை காலை தேடும் பணி துவங்கும் என கூறப்பட்டு உள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். வணக்கம் சதீஷ்மணி. தற்பொழுது தற்காலிகமாக வெற்றி துரைசாமியை தேடும் பணி நிறுத்தப்பட்டு உள்ளது. நாளை மீண்டும் அவரை தேடும் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? இமாச்சல பிரதேசத்தில் கின்னூர் மாவட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி நண்பர்களுடன் காரில் சென்ற போது கார் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்துல கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடன் வந்த கோபிநாத் என்பவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில இந்த விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியை தொடர்ந்து இன்று 5வது நாளாக தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றது. இன்று காலையிலிருந்து தீவிரமாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல இந்தோ திபெத்திய படையினர், இந்திய கடற்படையினர் உள்ளிட்ட ஒரு 6 பிரிவுகளை சேர்ந்த மீட்பு குழுவினர் இந்த தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில இன்று மாயமான வெற்றி துரைசாமியை எங்க இருக்கிறார் என இன்று நடந்த சோதனையில தெரிய வரவில்லை. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல இமாச்சல பிரதேசத்துல அந்த மீட்பு பணி தொடங்குவது கிடையாது. ஏன்னா தொடங்குவதற்கான அந்த கால சூழ்நிலைகள் அங்கு கிடையாது. அதன் அடிப்படையில் இன்று 5வது நாளாக தொடங்கப்பட்ட இந்த மீட்பு பணியானது இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. மீண்டும் மறுநாள் காலையானது நாளை காலையில் 6 மணிக்கு மாவட்ட நிர்வாகம் தேடும் பணியை தொடங்குவார்கள் என கின்னூர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக இந்த விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில 5வது நாள் அந்த மீட்பு பணியும் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு. இதனை தொடர்ந்து நாளை அடுத்த கட்டமாக அந்த தேடும் பணியானது தொடங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.